ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு மாசான அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க தக்காளி பழம் பறிச்சிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு சமையல் வீடியோவும் இருக்குதுங்க. சிக்கன் தொக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அது எப்படி ஹெல்த்தியாக நான் செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. வாங்க பாருங்கள், பிரியாணி இலைங்க இது. பட்டைன்னு நம்ம வீட்டில் சொல்லுவோம் இல்லைங்க, அது அந்த செடியும் வாங்கி வச்சுருக்குறேங்க நான். இந்த பட்டையில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க. அதாவது அந்த பட்டை தானாகவே உரியுதுங்க. நல்ல வாசங்க, இலையும் சரி பட்டையும் சரி நல்ல வாசங்க. பாருங்கள், ஒரு அத்திப்பழம் இருந்ததுங்க, அதுதான் சரி அதையும் பறிச்சிக்கலான்னு பறிச்சிக்கிறேங்க. சூப்பரான அத்திப்பழம், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். வாங்க அடுத்தது பச்சை மிளகா கொஞ்சம் பறிச்சிக்கலாம். இப்போ பிரியாணியில் பார்த்தீங்கன்னா இப்போ அதை வச்சத்துலேருந்து நான் கடையில் வாங்குறதே இல்லைங்க. இதுவே எனக்கு சரியாக போயிடுதுங்க. பட்டையாக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும் ரெண்டுமே எனக்கு அதுவே சரியாக போயிடுதுங்க. பச்சை மிளகா பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக என்ன அழகாக இருக்குது. வாங்க அடுத்தது சுரக்காய் பறிச்சிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு சுரக்காய் அறுவடைங்க. சுரக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 சுரக்காய் இருக்குதுங்க. குட்டி குட்டியாக தாங்க இருக்குது சைஸு, ஆனால் குண்டாக இருக்குதுங்க. குட்டியாக இருந்தாலும் நல்லா குண்டாக இருக்குதுங்க. அதாவது 1 கிலோ அளவுக்கு நல்லா வெயிட் இருக்குதுங்க. நல்லா பார்க்கறதுக்கு குட்டியாக இருந்தாலும் நல்லா வெயிட் இருக்குதுங்க. கனமாக இருக்குதுங்க காய். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், க்யூட்டான சுரக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த சுரக்காய். அதாவது டிசைனாக இருக்குதுங்க சுரக்காய். டிசைனே பார்த்திங்கன்னா இப்போ கைப்பிடி தம்பிள்ஸ் மாதிரி சொல்லிக்கலாங்க. சூப்பரான சுரக்காய் அதுவும். வாங்க பொடலங்காய் பாருங்கள் எவ்வளோ லைனாக வச்சுட்டு போகுது பொடலங்காயை. உங்களுக்கு அப்படியே காயும் காட்டுறேங்க நான். பாருங்கள், இது ஒன்று இருக்குது. இங்கே ஒரு சுரக்காய் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு சுரக்காய் இருக்குது. சுரக்காய் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. இது பார்த்திங்கன்னா மொசன்னு இருக்குங்க அந்த காய். அதாவது சுரக்காய் மேலே பார்த்திங்கன்னா அந்த முடி மாதிரி மொசன்னு இருக்குங்க. ஆனால் கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுரக்காய் மாதிரி தாங்க விதை இருக்குது. அதனால் இது சுரக்காயில் இது ஒரு ரகங்க. இது நான் கடையிலேருந்து தாங்க விதையை வாங்கிட்டு வந்து போட்டது. ஆனால் அது இந்த மாதிரி வரும்னு நானே எதிர்பார்க்கலைங்க. சமைச்சு சாப்பிடும்போது சூப்பராக தாங்க இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதா சுரக்காய் மாதிரி தாங்க டேஸ்ட் இருக்குது. வாங்க அவரைக்காய் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். நேற்று போட்ட வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, நல்ல கமெண்ட்டு கொடுக்குறீங்க, எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க. வாங்க வெண்டைக்காயை பறிச்சிக்கலாம். புதுசாக கமெண்ட்டு கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நிறைய இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபுங்க கமெண்ட்டு கொடுக்குறீங்க. அவங்களெலாம் ஏஆர் கிச்சன் சார்பாக வரவேற்கிறேங்க. எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் கொடுங்க. நல்ல நல்ல கமெண்ட்டு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. எதுக்கு இதை நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன்னா, நீங்கள் கொடுத்த கமெண்ட்டுங்களை படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குதுங்க. அதனால் நான் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. வாங்க மறுபடியும் பார்க்கலாம். பாருங்கள், 3 சுரக்காய் இருக்குது பாருங்கள். 3மே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ குறையாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. 4 தக்காளி இருக்குது, 2 வெண்டைக்காய் இருக்குது, 4 கத்திரிக்காய் இருக்குது, 4 அவரைக்காய் இருக்குது, 4 பச்சை மிளகாய் இருக்குது, ஒரு அத்திப்பழம் இருக்குதுங்க. எதுக்கு நான் மாசான அறுவடைன்னு சொன்னேன்னா 3 சுரக்காய்க்குங்க தாங்க சூப்பரான அறுவடைங்க அது. அப்படி சொன்னதுங்க. வாங்க அடுத்தது உங்களுக்கு சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்றதை நான் இதில் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். முதல்ல வடை சட்டியில் நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க.
ரோஜாப்பூ இதழ் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ரோஜாப்பூ இதழ் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றத வீட்டில் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டு கொடுக்குங்க. பட்டை 2 போட்டுக்கலாங்க. இது என்னுடைய செடியினுடைய பட்டை தாங்க இது. சுருள் பட்டை ஒரு துண்டு போட்டுக்கிறேங்க. சாதா பட்டை ஒரு துண்டு போட்டிருக்கிறேங்க. சுருள் பட்டை ஒரு துண்டு போட்டிருக்கேன். லவங்கம் 2 துண்டு போட்டுக்கிறேங்க. நீங்கள் இதை பார்த்து அப்படியே பொறுமையாக சமைக்கலாங்க. அந்த மாதிரி தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. என்னது கொஞ்சம் உங்களுக்கு புரியணுன்றதுனால கொஞ்சம் மெதுவாக நான் பேசியிருக்கிறேங்க. அதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு 4 இனுக்கு போட்டுக்கிறேங்க. வணங்கும் போதே நம்ம அப்படியே 2 2 போட்டு வணங்கும் போது அதுவும் வணங்கும். நம்மளுக்கு கறிவேப்பிலை ஃப்ளேவர் அந்த வெங்காயத்தில் நல்லா இறங்குங்க. அதனால் நான் 4 நாளாக போட்டு வணக்குறேங்க. இது பார்த்திங்கன்னா பச்சை குடமிளகாய்ங்க. ஒரு குடமிளகாயை முழுசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு இந்த குடமிளகாவுடைய ஃப்ளேவர் பிடிக்கலன்னா தவிர்த்துடலாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. அதனால் குடமிளகா டேஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேங்க. இந்த டிஷ்ஷுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வேண்டி சொல்கிறேங்க நான். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்கேங்க. தக்காளி பார்த்திங்கன்னா பழம் 3 போட்டிருக்கேங்க. கூங்காய் 3 போட்டிருக்கிறேங்க. மொத்தம் 6 காய் போட்டிருக்கிறேங்க. அதாவது காய் வெட்டாக இருக்கிற தக்காளிங்க இது. காய் வெட்டாக இருக்கிற தக்காளி 3, பழமாக இருக்கிறது 3ங்க. மொத்தம் 6 தக்காளி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கி விட்ருங்க. ஒரு பிரியாணி இலையும் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு கார்டன் வீடியோவே காமிச்சு கண்களுக்கு கொஞ்சம் சமையலும் பார்க்கட்டும் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த சமையல் வீடியோவை கார்டன் வீடியோவோடு சேர்த்து உங்களுக்கு காட்டுறோங்க. கொஞ்சம் வணங்கட்டுங்க. வணங்கின பின்னாடி நாம் மறுபடியும் அதை கலக்கி விட்டுட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துலாங்க. தக்காளி கொஞ்சம் நம்ம காயாக போகிறதுனால கொஞ்சம் அது நெப்பாக தாங்க இருக்கும். அது கரையாதுங்க, கறியோடு கரையாதுங்க. கறியை நல்லா கழுவிட்டு இப்போ சேர்த்திக்கலாங்க. இது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இது 1 kgங்க. 1 kg சிக்கன் தோல் நீக்கியதுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி விடுங்க. எப்பயுமே கறி நம்ம போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம்னா அந்த உப்பினுடைய டேஸ்ட்டு, மசாலாவுடைய டேஸ்ட்டு எல்லாமே அந்த கறிக்குள்ளே ஏறி வேகும் போது உங்களுக்கு அந்த கறி ருசி கொடுக்குங்க. உப்பை நம்ம லாஸ்ட்டாக போட்டோம்னா கறி நம்ம சாப்பிடும்போது சப்புன்னு இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம சமைக்கக்கூடாதுங்க. எப்பவுமே நம்ம மசாலா வணக்கும் போது நம்ம சிக்கன் கலக்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் சேர்ந்தாப்படி வேக விடுங்க பாருங்கள். அதனுடைய டேஸ்ட்டு உங்களுக்கு அந்த உப்பு அந்த கறியில் ஏறி உங்களுக்கு அந்த தனியாக நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த கறியினுடைய டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சப்புன்னு இருக்காதுங்க கறி. கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டுக்கிறேங்க. நான் இதுக்கு தாங்க முக்கால்வாசி நான் வெங்காயத்தாள் வளர்த்துறது. இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு தான் நான் அந்த வெங்காயத்தாலே நட்டேங்க நான். இன்னும் பூண்டு தாளை வச்சு ஒரு டிஷ் செய்யணுங்க. பூண்டு தாள் கொஞ்சம் கம்மியாக வருதுங்க. அதனால் இன்னும் அதை அறுவடை பண்ணலைங்க நான். கொஞ்சமாக பாலக்கீரை கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. பாலக்கீரை, வெங்காயத்தாள்
2 சேர்த்திருக்கிறேங்க. குடமிளகாய் 1 முழுசாக போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி காய் வெட்டாக கலந்துருக்கேன் ஒரு 3. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க. நான் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், தனியா, சீரகம், 1/2 ஸ்பூன் மெளகு, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டுக்கிறேங்க அந்த பேஸ்ட். காரத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்குங்க. நான் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசால் தூளுங்க 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இதுக்கு என்னென்ன நான் போட்டு அரைச்சிருக்கிறேன்னா, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்ச தூளுங்க இது. வீட்டிலேயே அரைச்சி வச்சதுங்க. இது வந்து போட்டு நீங்கள் சமைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆரோக்கியமாகவும் நம்மளுக்கு இருக்குங்க. ஏன்னா ஜீரண சக்தியும் நல்லா ஆயிக்குங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்டும் நம்ம இதில் போட்டுக்கிறோங்க. அதனால இப்போ இது வந்து எல்லாம் கலந்து விட்டு இது மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து தோசை சுடலாங்க. வாங்க இரும்பு சட்டியில் தோசை சுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் வந்து செய்யணும் அப்படின்றதுனால இந்த சட்டி நான் வாங்கி வச்சுருக்கேங்க. அதாவது நல்லா முருவலாகவும் கிடைக்குங்க. நல்லா எண்ணெய் போடாதையும் நம்ம செய்யலாம். வெங்காயம் மட்டும் தேய்ச்சி நம்ம செய்யலாங்க. அந்த அளவுக்கு இது நல்லா சூப்பராக வருங்க. மெலிசாகவும் இருக்கும். நல்லா சாப்பிட மொறுன்னு கிடைக்குங்க. இரும்பு சட்டிலையும் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச தோசைவாங்க. இது முதல் தோசைன்றதுனால நான் ஒரு பொட்டு எண்ணெய் போட்டுக்கிறேங்க. இதே 2 தோசை 3 தோசைன்னா நான் வெறும் வெங்காயத்தையே தேய்ச்சி விட்டு அப்படியே செஞ்சுக்குவோங்க. பிள்ளைய மட்டும் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெரிய அடுப்பாக பார்த்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக ஈவனாக நம்மளுக்கு வேகுங்க. ஏன்னா தோசை தவா வந்து பார்த்திங்கன்னா 2 அடுப்பையும் சேர்த்து கவர் பண்ணுங்க இது. அவ்வளோ பெரிய தோசை தவாங்க இது. கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாங்க. இதுவும் நான் செஞ்ச நெய் தாங்க. மேக்ஸிமம் சமையல் ரூமை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே நானே ரெடி பண்ணி வச்சுக்குவோங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதம் கரெக்டுங்க. இல்லை எனக்கு தொடுற மாதிரி வேண்டாம், நல்லா திக்காக ட்ரை ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கொஞ்ச நேரம் வற்ற விட்டிங்கன்னா உங்களுக்கு அது ட்ரை ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தாங்க. நான் செஞ்சது பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் கொடுங்க. சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருங்க. பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. பாய்.